ஆடிப்பெருக்கு தினத்தையொட்டி ஈரோடு மாவட்டம் பவானியில் உள்ள சங்கமேஸ்வரர் கோவிலில் காலை முதலே பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் இளங்கோவன் வழங்க கேட்கலாம். வணக்கம் இளங்கோவன், விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் திவ்யா. ஈரோடு மாவட்டம் பவானியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற கூடுதுறை சங்கமேஸ்வரர் திருக்கோயில் ஆடி 18 பெருக்கு திருவிழாவை முன்னிட்டு தமிழகம் மட்டுமின்றி அண்டை மாநிலங்களில் ஏராளமான பக்தர்கள் திரண்டு சாமி தரிசனம் செய்தனர். ஆடி 18 பெருக்கு நாளை ஒட்டி அதிகாலை முதலே பக்தர்கள் பவானி கூடுதுறை சங்கமிக்கும் காவிரி ஆற்றில் புனித நீராடினர். புனித நீராடிய பின்பு ஆற்றங்கரையில் சூரிய பகவானுக்கு சிறப்பு வழிபாடு நடத்தி தங்கள் குடும்ப நலன் மலன் மற்றும் செழிப்பு வேண்டி பிரார்த்தனை செய்தனர். அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் புகழ்பெற்ற அருள்மிகு சங்கமேஸ்வரர் மற்றும் வேதநாயகி அம்பாள் திருக்கோயில் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். கோவிலில் சிறப்பு பூஜைகள், அபிஷேகங்கள் மற்றும் தீபாராதனை நடைபெற்றன. விழாவை ஒட்டி கோயில் முழுவதும் பக்தர்கள் கூட்டமானது அலைமோதியது. ஈரோடு, நாமக்கல், திருப்பூர், கரூர், கோயம்புத்தூர் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பக்தர்கள் மற்றும் வெளிமாநிலங்களான கேரளா மற்றும் கர்நாடகா மாநிலத்தைச் சேர்ந்த பக்தர்கள் குடும்பத்தினர் வருகை புரிந்து காவிரியில் புனித நீராடி சங்கமேஸ்வரரை வழிபட்டனர். பக்தர்களின் பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து வசதிக்காக காவல்துறையினர், தீயணைப்புத்துறையினர் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் இணைந்து சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர். ஆற்றங்கரையில் கோயில் வளத்திலும் பாதுகாப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டிருந்தன. ஆடி 18 பெருக்கை முன்னிட்டு பவானி கூடுதுறை பகுதி முழுவதும் பக்தர்களின் ஆன்மீக பக்தி பரவசால் விழாக்காலமானது பூண்டிருந்தது. ஏராளமான பக்தர்கள் காவிரி தாயை வழிபட்டு வளமான வாழ்க்கை மற்றும் நாட்டில் நல வேண்டி பிரார்த்தனை செய்தனர். விவரங்களுக்கு நன்றி இளங்கோவன். நகை, பணம், செல்போன் ஆகியவற்றை பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.